வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இப்போ நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற பர்மா தேக்கு செடிகள். இப்போ பர்மா தேக்கு செடிகள் அப்படின்னாலே உங்களுக்கு பர்மா தேக்கு மரங்களை தான் தெரியும், அதுவும் வெட்டப்பட்ட கட்டைகளா தெரிஞ்சிருக்கும். இது நம்மளுடைய தமிழர்களோட வாழ்வியல்ல இந்த தேக்கு செடிகள் கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 வருஷங்களுக்கு மேலாவே உள்ளார இருக்கு. அப்பையிலேருந்தே நமக்கு பர்மா தேக்கு மேல நமக்கு ஒரு முழு ஈடுபாடு இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம காரைக்குடி செட்டியார்களுடைய கட்டுமானங்கள்ல நீங்க இதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலான ஒரு பர்மா தேக்கு செடிகளை ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியில நாங்க உற்பத்தி பண்ணியிருக்கோம். இந்த பர்மா தேக்கு செடி என்ன இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிலம்பூர் தேக்கு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப பர்மா தேக்கு சொல்றோம் அப்படின்னா அது அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது பாத்தீங்கன்னா அது ஒரு தலைசிறந்த ஒரு தேக்கு, இதுவும் ஒரு தலைசிறந்த ஒரு தேக்கு தான். ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மரங்களும் ரெண்டு மரங்களுமே 15 வருடங்களுக்கு 15 மினிமம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெட்ட முடியும். இப்போ ரெண்டுக்கு வேரியேஷன் என்ன அப்படின்னா, பர்மா தேக்குல முக்கியமான ஒரு இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உள்ளார இருக்கிற இந்த சொனை, இந்த முள்ளா இருக்கிறது நிறைய இருக்கும். நம்ம நார்மல் தேக்குல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ இந்த தேக்கு முறைகள் வளர்ப்பு முறைகள்ங்கிறது நார்மல் தேக்கு வளர்க்குற மாதிரி தான். இது பெரிய ஸ்பெஷல் எல்லாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் பர்மா தேக்கு பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்மா தேக்கு மரங்களை கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷத்துக்கு முன்னாடியே பர்மாவில இருந்து தேக்கு மரங்களா எக்ஸ்போர்ட் பண்றதா அந்த கவர்மெண்ட் நிறுத்திருச்சு. அதுக்கப்புறம் இங்க கிடைக்கிறதெல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்தது வேணா தேக்கு மரங்கள் கிடைக்குமே தவிர இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இது சோழர்கள் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நெப்போலியன் வரையுமே பாத்தீங்கன்னா அந்த பர்மா தேக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ பர்மா தேக்கு மரங்களை பத்தின நிறைய கதைகள் இருக்கு. அதுல 2-3 எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நடந்த சம்பவங்கள், பர்மா தேக்கு மரத்துங்களை பத்தின நிறைய சம்பவங்கள் வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நெப்போலியனே பர்மா தேக்கு தேடினாரு அப்படின்ற ஒரு கதை நான் படிச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ராயல் நேவி அவங்களுடைய கடற்படையை வலுவா வச்சுக்கிறதுக்கு பர்மா தேக்கு மரங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பீரங்கி குண்டு அடிச்சாலுமே அது ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, டேமேஜ் ஆனாலும் ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நான் பர்மா விசிட் பண்ணி போகும்போது அங்க இருக்கவங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதுல செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு ஆயில், இதுல அவங்க பாலிஷ் போட 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 நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, போட போட அதுல இருந்து ஒரு ஆயில் கண்டென்ட் அதிகமா வருது. இப்ப மத்த தேக்கு மரங்களை விட அதுல ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆயில் வாட்டரை எதிர்க்கும். அதாவது தண்ணியில எதிர்க்கிறதுனால இந்த மரக்கலன்கள் தண்ணியில எவ்வளவுதான் நாள் தான் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாத லெவலுக்கு அந்த செல்லுலோஸ்ங்கிற அந்த ஆயில் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு உறுதித்தன்மை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பர்மாவில கட்டப்பட்ட கோயில்கள்ல பர்மா தேக்கு மரங்கள்ல செஞ்சு நிறைய அந்த சித்திரங்களை நிறைய செதுக்கி செஞ்ச சித்திரங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம காரைக்குடி செட்டியார்கள் அந்த கர்நாடகா அரண்மனை எல்லாம் பர்மா தேக்கு மரம் செஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, பர்மா தேக்கு அப்படிங்கிறது ஒரு அலையா தன்மை உள்ள ஒரு மரம். எல்லாருமே இதை நீங்க வெட்டப்பட்ட மரங்களா மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இன்னொன்னு, இப்ப இருக்க சூழல்ல ஒரு 12-13 வருஷமா பர்மாவில இருந்து மரங்களாவும் கொண்டு வர முடியாது. இப்படி இருக்க சூழல்ல டப்ப கணேஷ் நர்சரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மா தேக்கு செடிகளை ஒரிஜினலா இந்த செடிகளை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில உற்பத்தி பண்ணியிருக்கோம். சரி, இது என்ன அது பர்மா தேக்கு செடியும் நார்மல் நிலம்பூர் தேக்கு செடியும் சரி, நாட்டு தேக்கு செடி எல்லாமே ஒரு மாதிரி தானே இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வரும். இல்ல, நீங்க நேரா நீங்க பார்க்கும் பொழுதே இதுல நிறைய வேரியேஷன் இருக்கும். இதுல நிறைய சொனைகள் இருக்கும். இந்த இடத்துல நீங்க கவனிக்கும் போது இந்த தண்டு பகுதியில நிறைய முள்ளா சொனைகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் போதே வேரியேஷன் நல்லாவே தெரியும். இப்ப நிலம்பூர் தேக்கு நீங்க எடுத்து வச்சாலும் சரி, நாட்டு தேக்கு எடுத்து வச்சாலும் சரி, இதுல வேரியேஷன் நிறைய இருக்கும். இவ்வளவு உலக புகழ் பெற்ற பர்மா தேக்கு செடிகளை நீங்க மினிமம் 6 என்ற எண்ணிக்கையில நம்ம கணேஷ் நர்சரி மூலமா நீங்க கொரியர் சர்வீஸ் மூலமா வாங்கிக்கலாம்.